பூமியிலே அவதாரம் எடுத்த கடவுள். இந்த கிருஷ்ணனை பீஷ்மர் விதர் 2 பேர் தான் கடவுள் அவதாரம்னு ஒத்துக்கிறாங்க. பாக்கி உள்ளவங்க ரெண்டுமே யாதவ குலத்தினுடைய மன்னன் தான் அப்படின்ட்டானுங்க. பிறக்கும் போதே மரண கண்டத்திலே பிறந்தவன் கிருஷ்ணன். கம்சன் அவன் தாய் மாமன். கம்சனோட தங்கச்சி தேவகி. தேவகிக்கு வசதியான கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பூந்த வீட்டுக்கு சீர்ஸ்தானத்தையோட தேர் அனுப்பும்போது வழியில் ஒரு சாமியார் பார்க்குறாரு. கம்சா, உன் தங்கச்சி தேவகிக்கு பிறக்கிற 8வது குழந்தையால் உனக்கு மரணம் சம்பவிக்குன்னு சொல்கிறான். உடனே அதிர்ந்து போன என்ன பண்ணுவான், நேராக தேரை திருப்பி ஜெயிலுக்கு அனுப்பி சொல்கிறான். ஜெயிலில் 2 பேர்த்தையும் வசுதேவனையும் தேவையும் அடைச்சி வச்சிடறான். வரிசையாக குழந்தை பிறக்குது. 1 2 3 4 5 6 குழந்தைய செவத்தில் அடித்து சாவடிச்சிடறான். 8வது குழந்தை கிருஷ்ணன் பிறந்த உடனே இந்த செய்தி எட்டுறதுக்குள்ளே வசுதேவன் அந்த குழந்தைய கூடையில் வச்சு நேராக தலையை தூக்கிட்டு யமுனியாத்தை கடந்து போகிறான். மழை பெஞ்சிட்டுக்கு நேராக போய் கோகுலத்தில் நந்தகோபாட்டு கொடுக்குறான். அவன் யசோதை எடுத்துக்கிறான். யசோதை தான் அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துட்டு இருக்கிறான். இந்த பச்சை குழந்தை தப்பிச்சு போடுன்னு தெரிஞ்ச உடனே கம்சன் என்ன பண்ணுறான், பூதனைன்னு ஒரு ராட்சசி அனுப்புகிறான். அந்த ராட்சசி ஊரோட தேடி போய் கோகுலத்தில் அந்த குழந்தை எடுத்துகிட்டு போய் பால் கொடுக்குறான். அந்த பச்சை குழந்தை அந்த மார்பை கடிச்சு அந்த பூதனை கொன்னுடுது. இதுக்கப்புறம் 16 வயசு வரைக்கும் கோகுலத்தில் இருந்தவன் மதுரா நகர் கம்சனை அடித்து கொண்டுடுறான். மகாபாரத யுத்தத்தில் இந்த துரியோதனை பண்ண கொடுமையெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். மௌனம் மௌனம் மௌனம், அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அமைதியாக சொல்கிறான். கடைசியில் ஊசி மூண இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் வேறு வழியே இல்லாமல் யுத்தம்னு முடிவு பண்ணுறான். இப்போ யுத்த காலத்தில் அவர் என்ன பண்ணார், பீஷ்மரை கொள்றதுக்கு அவர்கிட்டயே போய் நீ யோசனை கேளுன்னு சொன்னது ஒரு தப்பு. சக்கராயத்தை அனுப்பி சூரியனை மறைச்சி ஜெயத்திரனை கொள்றதுக்கு வழி பண்ணது ஒரு தப்பு. தர்மனை பொய் சொல்ல சொல்லி அஸ்வத்தாமா யானை கொண்டாடுன்னு பொய் சொல்ல சொல்லி துரோணாச்சாரிய கொன்ன தப்பு. தரையில் நிற்கிறவன் நிராயுதபாணியான கர்ணனை கொல்ல சொன்னது தப்பு. துரியோதனை ஃபவுல் கேம் இடுப்பில் அடிக்கூடாது, தப்பானதை அடிக்க சொல்லி போனது. இத்தனை தப்பும் ஏன் செய்தாய் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணங்கிட்ட ஒரே பதில், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமென்றால் சில நேரங்களிலே அதர்மமான வழிகளை கடைப்பிடிப்பதை தவிர வேறு வழிகளை